மாதிரி சொன்னோன்னே எனக்கு சுருன்னு ஆயிடுச்சு. என்ன இது 3 மணிக்கு வர சொல்லி 3 மணிக்கு போயிட்டோம், அங்கே காணோன்னே சுருன்னு ஆயிடுச்சு. நான் தான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் பயங்கர நைட்டு குஷ்ட வந்து சொல்கிறேன், என்ன உன் ஃப்ரெண்டு அப்பாயின்மெண்ட்னா கரெக்டாக இல்லாமல் கிளம்பி போயிட்டாப்ல, குஷ் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு, இவர்தெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் அவனுக்கு அப்படின்னு. இல்லைங்க விஷால் அப்படியெல்லாம் இல்லை, நான் பேசுறேன் அப்படி. அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம், நீ எதுக்கு பேசுற அப்படின்னு அதோட கட்ட. அதுக்கப்புறம் விஷால் கூட எந்த வித டச்சும் கிடையாது எனக்கு. இது நடந்து ஒரு 2 மாசம் பக்கமா ஆயிடுச்சு. பார்த்தோன்னே அத்தனை கூட்டத்தில் நடுவில் பூந்து இது வந்து நேராக கையை பிடிச்சி சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை சாரி. அன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல, அதுக்காக அர்ஜென்ட்டாக கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாரு, கான்டாக்ட் பண்ண முடியலங்கிற விஷயம். சார் சாரி சார், நீங்க எப்போ சொல்லுங்க, நான் வந்து உங்களை மீட் பண்றேன் அப்படின்னாரு. அன்னைக்கு ஆரம்பிச்ச நட்பு தான். அன்னைக்கு ஆரம்பிச்ச நட்பு. அதுல அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அப்படியே பழக போது தெரிஞ்சது என்ன ஒரு நல்ல ஒரு சோல். அதாவது எத்தனை ஹீரோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். கார்த்திக் சாரை எப்பவுமே என்னோட அண்ணன் சொல்லுவேன். நான் நடிச்ச ஹீரோல வந்து கார்த்திக் சார் வந்து என்னோட அண்ணன்னா, என்னோட தம்பி வந்து விஷால்.